ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெயின் டோர் வாஸ்து. ஸோ நம்ம வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறப்போ மெயின் டோர் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு வாஸ்துப்படி என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 டைரக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நார்த் டைரக்ஷன் வச்சிருக்கோம். ஸோ இது ஈஸ்ட், இது வந்து சவுத், இது வந்து வெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுல வந்து என்னென்ன மூலையில என்னென்ன அப்படின்னு தெரியும். அக்னி மூலை, குபாரை மூலை, வாயு மூலை அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து நமக்கு எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இப்போ இந்த இடத்துல மெயின் டோர் வந்து எங்க பிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது இப்போ வராகி வாஸ்து அப்படின்னு ஒரு வாஸ்து இருக்கு. அந்த வாஸ்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உச்சம் நீச்சம் அப்படின்னு ரெண்டு இது சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாமே வந்து பாசிட்டிவ், இது வந்து நமக்கு நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ நிறைய சொல்லுவாங்க வாஸ்துல வந்து நம்ம 9 கோள்கள் இருக்கு, அந்த 9 கிரகம் அதை எல்லாத்தையும் பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம மெயின் டோர் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் நிறைய பேர் பாக்குறாங்க. பட் வந்து நம்ம வாஸ்துல எது மெயினா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிளான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் சைட், அதாவது நம்ம நார்த் இந்த டைரக்ஷன்ல நம்ம இப்படி இதான் வீடு இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாசிட்டிவ் சைட். ஸோ இங்கேயும் வந்து பாசிட்டிவ் சைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்றோம், நம்ம நெகட்டிவ் சைடுன்னு சொல்றோம். இங்கேயும் என்ன சொல்றோம், நம்ம இது வந்து பாசிட்டிவ் சைடுன்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவ், ஸோ இதுவும் வந்து நெகட்டிவ். ஸோ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? சோ இப்போ இங்க எதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றோம் அப்படின்னா இங்க எந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம டோர் வந்து பிக்ஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நம்ம நார்த் ஃபேசிங் ஒரு ஹவுஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த நார்த் ஃபேசிங் ஹவுஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம டோர் வந்து பிக்ஸ் பண்ணலாம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதோட டைமென்ஷன் பாத்துக்கலாம். இது வந்து 30 அடி அப்படின்னு வச்சுக்கிட்டா, சோ இதுல வந்து பாதினது 15 அடி. சோ இது வந்து 15 அடி. சோ இப்போ இங்க 15 அடிக்குள்ள எங்க வேணாலும் என்ன பண்ணலாம், நம்ம டோர் வந்து பிக்ஸ் பண்ணலாம். சோ மேக்சிமம் வந்து இந்த நார்த் சைடுல ஈஸ்ட் சைடு பக்கமா வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இப்போ ஈஸ்ட் சைடுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 15 அடியில இருந்து தள்ளி இந்த ஈஸ்ட் சைடு பக்கத்துல இங்க எங்காச்சும் நம்ம டோர் வந்து பிக்ஸ் பண்ணலாம். இந்த 15 அடிக்கு இந்த சைடு போனீங்கன்னா நெகட்டிவ் பார்ட் வந்துருது, இங்க வந்து கண்டிப்பா வைக்க கூடாது. ஓகேங்களா? சோ இப்போ இதே வந்து ஈஸ்ட் ஃபேஸ்ல வந்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸ்ல வந்து என்ன பண்றோம், நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், டோர் வந்து பிக்ஸ் பண்ணலாம். சோ ஏன்னா இது வந்து ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவ் சைடு. சோ இது வந்து நமக்கு இது சேம் இதே மாதிரி இது வந்து ஒரு 30 அடி அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோ இது வந்து எவ்வளவு இருக்கும், 15 ஃபீட், அதாவது 15 அடி இருக்கும். இந்த 15 அடியில எங்க வேணாலும் பிக்ஸ் பண்ணலாம். இந்த இது வந்து நெகட்டிவ் சைடு அப்படிங்கறனால இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, பிக்ஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? சோ இப்போ இதுல எங்க சிறப்பு, இந்த 15 அடியில இது சிறப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நார்த் பக்கத்துல வர்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பொதுவாவே வந்து நம்ம இந்த சைடு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், டோர் வைக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க இது வந்து நமக்கு அக்னி மூலைன்னு சொல்லுவோம். சோ அக்னி மூலையில கண்டிப்பா கிச்சன் தான் இருக்கும். சோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நெகட்டிவ், இதெல்லாம் நெகட்டிவ் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்னது குபேர மூலை, கண்டிப்பா பெட்ரூம் வந்து இங்கதான் இருக்கும். ஓகேங்களா? சோ மேக்ஸிமம் வைக்க மாட்டோம். பட் ஏதோ ஒரு சம் கேஸ்ல வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு ஃபுல்லாவே வந்து நம்ம கண்டிப்பா வைக்க கூடாது. சோ சம் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சவுத் ஃபேசிங்ல வந்து நமக்கு டோர் வைக்கிறாங்க. சவுத் ஃபேசிங்ல டோர் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த 15 அடியில ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், டோர் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ அதே மாதிரி நமக்கு வெஸ்ட் ஃபேசிங்ல வந்து டோர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த சைடு தான் என்ன பண்ணணும், நம்ம டோர் வந்து பிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து சிம்பிளான டோர் வைக்கிறதுக்கு உண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ மெயின் டோர் வந்து இந்த மெயினா வந்து எங்க வந்து நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடும் இங்கேயும் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்சைடு ஓபன்ல தான் இருக்கணும். சோ மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பாத்தீங்க அப்படின்னா இன்சைட்ல இருக்கணும். சோ இன்சைட்ல இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு சில பக்கம் வந்து வெளி சைட்ல வச்சிருப்பாங்க, பட் இன்சைட் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி கிளாக் வைஸ்ல ஓபன் பண்ணணும்.
ஸோ அதாவது வெளியிருந்து ஓப்பன் பண்றப்போ கிளாக் வைஸ்ல இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் ஓப்பன்ங்கிறது இதுதான் வந்து கிளாக் வைஸ் ஓப்பன். ஸோ இந்த சைடு தான் நம்ம என்ன ஓப்பன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இங்க நம்ம நார்த் ஃபேசிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங்ல கிளாக் வைஸ் வெளியிருந்து பாக்குறப்போ நம்ம கிளாக் வைஸ்ல ஓப்பன் பண்றது வந்து ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளான நமக்கு தலைவாசல், அதாவது மெயின் டோர் வைக்கிற வீட்டுக்கு வைக்கிறதுக்குண்டான வாஸ்து. தேங்க்யூ.